ஹை ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்திய ஒன்றிய அரசு தமிழகத்துக்கு விரோதமாக எஸ்எஸ்ஏ நிதியை நிறுத்தி வைப்பதற்காக அதனை எதிர்த்து உடனடியாக எஸ்எஸ்ஏ நிதியை வழங்க வேண்டும் என்பது குறித்து வலியுறுத்தியும் திருவள்ளூர் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சசி செந்தில் அவர்கள் தொடர்ந்து உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தி வருகிறார். அவர் 3 நாட்களுக்கு முன்னர் திருவள்ளூர் மாவட்டத்தில் உண்ணாவிரத நிலையை தொடர்ந்தார். அவர் உடல்நிலை சற்று பாதிப்படைந்ததை தொடர்ந்து திருவள்ளூர் பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். பிறகு அங்கிருந்து சென்னை பொது மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டார். மருத்துவமனையிலும் தொடர்ந்து உண்ணாநிலை போராட்டத்தை நடத்தி வருகிறார். இவருக்கு ஆதரவாக திருவள்ளூர் மாவட்ட மக்கள் மட்டுமல்லாத தமிழகத்தைச் சேர்ந்த மக்கள் அனைவரும் ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். பல தலைவர்களும் நேரில் சென்று அவருக்கு வாழ்த்துக்களையும் ஆதரவையும் தெரிவித்து வந்த நிலையில் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அறிவுறுத்தலின்படி நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவர்கள் நேரில் அரசு பொதுமனைக்கு சென்று சசிகாந்த் அவர்களை சந்தித்து உண்ணாவிரதத்தை கைவிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உள்ளார். முதலாவதாக உடல்நிலை சற்று மோசமாக இருப்பதை தொடர்ந்து உண்ணாவிரதத்தை கைவிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அதைத் தொடர்ந்து இன்று ஆலோசித்து வருகின்றனர். இருந்தாலும் எஸ்எஸ்ஏ நிதியை உடனடியாக வழங்க வேண்டும் என்ற குறிக்கோளோடு இருக்கும் சசிகாந்த் மாபெரும் வெற்றி அடைய வேண்டும் என்று ஒட்டுமொத்த தமிழ் மக்களின் கோரிக்கையாக உள்ளது. செய்திகளுக்காக உங்கள் பிரேம். நன்றி.